ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இன் பைத்தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இன் பைத்தான். வேரியபிள்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதான் அதுனா வேரியபிள் சொல்லுவோம். ஏ வேரியபிள் இஸ் ஏ கண்டெய்னர் ஸ்டோரேஜ் ஏரியா டு ஹோல்ட் ஏரியா, அதாவது ஸ்டோரேஜ் ஏரியா நம்ம எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுதான். பைத்தான் ஹேஸ் நோ கமாண்ட் ஃபார் டிக்ளேரிங் ஏ வேரியபிள். பைத்தானில் பார்த்தோம்னா எந்த ஒரு டிக்ளரேஷனும் தேவையில்லை வேரியபிளுக்கு. நம்ம என்ன பண்ணலாம், வேரியபிளை ஸ்ட்ரைட்டாக கொடுத்துடலாம். பைத்தான் வேரியபிள்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஐடென்டிஃபையர். பைத்தான் வேரியபிள் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்சோ நோன் அஸ் தி ஐடென்டிஃபையர். அது எதுக்கு யூஸ் ஆகுனா வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. பைத்தான் இஸ் அ டைப் இன்ஃபார்மேட் லாங்குவேஜ். we do not have to explicitly define the variable type. அதாவது பைத்தானில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேரியபிள் டைப் யூஸ் பண்ண போகிறோன்றதை சொல்ல தேவையில்லை. அதை ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்ட்ரிங்கா நம்பரா கேரக்டரான்னு சொல்லிட்டு அதுவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நம்பர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். நம்பர்ன்றது இங்கே என்னென்னா வேரியபிள், 10ன்றது என்னது வேல்யூ. இப்போது இங்கே நம்ம 10ன்னு கொடுத்தனால நம்மளுடைய பைத்தானுடைய கம்பெனி என்ன பண்ணோம், டிஃபால்ட்டாக இது வந்து ஃப்ளோட்டிங் இன்டீஜர் டைப்பு நம்பர் வேல்யூன்னு சொல்லிட்டு அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ், அதாவது ஒரு வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறோம் வேரியபிள் பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஈக்குவல் டு என்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூவை அசைன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நேம் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு நான் கொடுத்துட்டேன். ஹலோ வேர்ல்டுன்றது என்னது, இது வந்து வேரியபிள் நேம். நேம்ன்றது இங்கே என்னது வேரியபிள் நேம், இது வேரியபிள் நேம். ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்றது ஸ்ட்ரிங்கு. பிரிண்ட் ஆஃப் நேம், பிரிண்ட் ஆஃப் நேம்னா நேமில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். நேமில் நமக்கு என்ன இருக்குது, ஹலோ வேர்ல்டு இருக்குது. அப்போ நமக்கு இங்கே ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் எ வேரியபிள். வேரியபிளை வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நேம்ன்றது என்னது, இங்கே நேம்ன்றது வேரியபிள் நேம். நேம் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டேன், பிரிண்ட் ஆஃப் நேம்னு கொடுத்துட்டேன். அதே நேம் வேரியபிள் நேமில் நான் என்ன கொடுக்குறேன், இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன் வெல்கம்னே, அதுவும் பிரிண்ட்டு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நமக்கு பிரிண்ட் ஆஃப் நேம்னு வரும்போது இந்த இடத்துல என்ன நேம் வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும், ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேல்யூ மாற்றிருக்கோம் இல்லையா, நேம் ஈக்குவல் டு வெல்கம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் நேம்ன்ற இடத்துல எனக்கு இந்த வேல்யூ என்ன இருக்கோ அதை நமக்கு என்ன ஆகும், இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ், அதாவது அட் ஏ டைமில் மல்டிபிள் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூவை நம்ம அப்படியே பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏ கமா பி கமா சி. ஏன்றது ஒரு வேரியபிள், பின்றது ஒரு வேரியபிள், சின்றது அனதர் வேரியபிள். இப்போ அதோட வேல்யூ 3 வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 5, 3.2 அண்ட் தென் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் ஏ, பிரிண்ட் ஏ, பிரிண்ட் பி, பிரிண்ட் சின்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஏல ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, 5 டிஸ்பிளே ஆகும். பிரிண்ட் பியில் செகண்ட் நமக்கு என்ன இருக்குது, 3.2 டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் பிரிண்ட் சியில் என்ன இருக்குது, ஹலோன்னு இருக்குது. நல்லா கவனிக்கணும், இங்கே 3 வேரியபிள் நம்ம எந்தமே டிக்ளேர் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். இதான் வந்து இந்த பைத்தானில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஒரே வேரியபிள்ஸில் எல்லா வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், சேம் வேல்யூ ஒரே வேல்யூ மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ சைட் 1 ஈக்குவல் டு சைட் 2 ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்ருக்கேன். சைட் 1ன்றது ஒரு வேரியபிள் நேமு, சைட் 2ன்றது ஒரு வேரியபிள் நேமு. ஆனால் 2 வேரியபிள் நேம் வேறு வேரியபிள் நேமு, ஆனால் வேல்யூனா அதுக்கு ஒன்று தான். இப்போ சைட் 1க்கும் ஹலோ வேர்ல்டு தான், சைட் 2க்கும் என்னது நமக்கு ஹலோ வேர்ல்டு தான். இப்போ பிரிண்ட் ஆஃப் சைட் 1 அண்ட் பிரிண்ட் ஆஃப் சைட் 2 கொடுத்துட்டேன். சைட் 1க்கும் ஹலோ வேர்ல்டு தான் வரும், சைட் 2க்கும் ஹலோ வேர்ல்டு தான் வரும். இப்போ ரூல்ஸ் ஃபார் நேமிங் பைத்தான் வேரியபிள். ஒரு பைத்தான் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் நேம் ஷுட் பி அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இன் லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ் ஆர் டிஜிட்ஸ் ஆர் அன் அண்டர்ஸ்கோர்ஸ். அதாவது ஒரே வேரியபிள் நேம் எப்படி இருக்கலாம், ஸ்மால் கேஸ் லெட்டராகவும் இருக்கலாம், அப்பர் கேஸ் லெட்டராகவும் இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கலாம், அண்டர்ஸ்கோரும் சேர்ந்த மாதிரி வரலாம், டிஜிட்ஸும் சேர்ந்த மாதிரி வரலாம். வேரியபிள் நேமை எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். கிரியேட் எ நேம் தட் மேக்ஸ் சென்ஸ். நம்ம கொடுக்குற நேம் என்ன இருக்கணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் எ வேரியபிள் நேம் ஹேவிங் 2 வேர்ட்ஸ் யூஸ் அண்டர்ஸ்கோர் டு செப்பரேட் தம். இப்போ நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து 2 பேர் வர மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் நம்ம என்ன கொடுக்கணும், அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே மை
நேம் 2 இருக்கா, 2த்துக்கு நடுவில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அண்டர்ஸ்கோர். அதே மாதிரி இது ரெண்டு நேம் இருக்கு இல்லையா, 2 நேம் வர மாதிரி தான் நடுவில் நம்ம என்ன கொடுக்கணும் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். இப்போ கரண்ட்டு சேலரி இதுவும் தனித்தனியாக இருக்குது, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன் அண்டர்ஸ்கோர்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பைத்தான் வந்து பார்த்தோன்னா கேஸ் சென்சிட்டிவ்னா இப்போ ஒரு கேப்ஸில் கொடுத்தா கேப்ஸில் தான் கொடுக்கணும், ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மாலில் தான் கொடுக்கணும். இப்போ பைத்தானில் பார்த்தோம்னா இந்த நம்மும் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், அதாவது ஸ்மால் n கொடுத்தா அது ஒரு வேரியபிள் நேமு, கேப்ஸ் எம்னு கொடுத்தா அது ஒரு வேரியபிள் நேம், ரெண்டு வந்து ஈக்குவல் ஆகாது. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மாலில் தான் இருக்கணும், கேபிட்டல் கொடுத்தா கேபிட்டல் தான் இருக்கும். இப்போ இது ஒரு வேரியபிள் நேமு, இது ஒரு வேரியபிள் நேம். இப்போ வந்து நான் பிரிண்ட் ஆஃப் நம்மு கொடுத்துருக்கேன். இந்த நம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அவுட்புட் நமக்கு எப்படி வரும், ஃபஸ்ட்டு 5 வரும், நெக்ஸ்ட் அவுட்புட் நமக்கு எப்படி வரும் 55 வரும். இது அவுட்புட்டு இப்படி தான் வரும், ஃபஸ்ட்டு 5, நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும் 55 வரும். நெக்ஸ்ட்டு அவாய்ட் யூஸிங் கீவேர்ட்ஸ் லைக் அஸ் வேரியபிள் நேம்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ் வந்து வேரியபிள் நேம் கொடுக்கறத வந்து நம்ம நிறுத்திக்கணும். ஏன்னா கீவேர்ட்ஸ்னால் சிஸ்டத்துலேயே இருக்கும், கீவேர்ட்ஸ் நம்ம அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம், அந்த மாதிரி கீவேர்ட்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போது இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட்ஸு இன் பைத்தானில் கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேரியபிள், அதாவது கான்ஸ்டன்ட்னாது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேரியபிள் தான். வேல்யூ cannot be changed. அப்போது இப்போ நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் தான், அந்த வேல்யூ எக்காரணத்துக்கு கொண்டு சேஞ்ச் ஆகாது. அதான் என்னன்னு நம்ம சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் மாடியூலில் டிக்ளேர் பண்ணுவோம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா மாடியூலில் டிக்ளேர் பண்ணுவோம். ஒன்ஸ் ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைல்லேருந்து நம்ம அதை இம்போர்ட் பண்ணிப்போம். அதான் இங்கே கான்ஸ்டன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ constant.pyன்றது பைத்தான், நான் வந்து கான்ஸ்டன்ட்ன்றதை ஒரு இதில் போடுறேன். pi = 3.14, கிராவிட்டி = 9. இது எக்காரணத்துக்கு கொண்டு இந்த வேல்யூ என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது. இது இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அதுக்கு என்ன கொடுப்போம்னா இம்போர்ட்டு, இங்கே என்ன நேம் கொடுத்தோமோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் கான்ஸ்டன்ட். இது ஒரு தனி ஃபைலு, constant.pyன்றது என்னது ஒரு தனி ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மெயின் ஆஃபில் நம்ம வந்து கால் பண்ணிக்கிறோம். அது கால் பண்ணுறதுக்காக இதோட ஃபைல் நேம் இது கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்றோம். print of constant.py and print of gravity. அப்போ பிஐயில் என்ன வேல்யூ இருக்கோ கிராவிட்டியில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ புரியுதா கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.